கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பி ஆண்டவர் நம்முடைய கரத்துல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை கொடுத்த நோக்கம் அவருக்கென்று ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதுதான். இந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்காவிட்டால் நம்மால் அதை செய்யவே முடியாது. அதனால அதை கொடுத்த அவரிடத்திலேயே நாம் அந்த பிள்ளைகளை திரும்பி நம்ம அர்ப்பணிக்க கொஞ்ச நேரம் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்யும்படியாய் நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நீர் எங்களுடைய கரத்துல நம்பி கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சங்கீதம் 127:3 நாங்கள் வாசிக்கிறபடி நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சுதந்திரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் தாமே உடைய வல்லமையின் கரத்தினால் மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை உம்முடைய வல்லமையான தேவ தூதர்களின் பாதுகாப்பின் கரத்துக்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. சங்கீதம் 91:11 நாங்கள் வாசிக்கிறபடி உம்முடைய தூதர்களை ஆண்டவரே நீர் பாதுகாவலாய் கட்டளையிடுகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை தெய்வீக ஞானத்தினாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இளம் பிராயத்திலிருந்தே தேவ நீதியிலும் சத்தியத்திலும் வளர கர்த்தர் உதவி செய்யும். நீதிமொழிகள் 9:10 நாங்கள் வாசிக்கிறபடியாய் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவர்கள் வளர கர்த்தரின் உதவி செய்யும். அவருடைய இருதயமும் அவருடைய மனமும் ஆண்டவரே பரிசுத்தமாய் உமக்கு முன்பாக காத்து கொள்ளப்படுவதாக ஒவ்வொரு நாளும் அவருடைய மனங்கள் புதுப்பிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம், பிசாசு, மாமிசம் இவரை அவர்களை ஒருபோதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே அவர்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சங்கீதம் 119:9 சொல்லப்பட்டபடி வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவார்? உம்முடைய வார்த்தையின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே இந்த வேத வசனத்தின்படி உம்முடைய வேதத்தின்படியாய் வசனத்தின்படியாய் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கட்டி எழுப்ப நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கையில வலிமையாய் அவர்கள் வளரவும் உமக்கு உன்னதமான சாட்சியாய் அவர்கள் நிற்கவும் ஆண்டவரே ஆவியில பலமுடையவர்களாய் அவர்கள் இருக்கவும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிறைத்து அவர்களை உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்க நீர் அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் இடத்தில் வர இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று மத்தேயு 19:14 நாங்கள் வாசிக்கிறபடி ஆண்டவரே உம்மண்டைக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தரில் இழுத்து கொள்ளுவீராக. அவருடைய படிப்பின் காரியங்களில் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. அவர்கள் பழகிற ஒவ்வொரு நண்பர்களையும் ஆண்டவரே அவளுடைய எதிர்காலத்தையும் கர்த்தரில் பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவளுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு தாளந்துகளும் உம்முடைய ராஜ்யத்திற்காக பயன்படட்டும். உமக்குள்ளாய் அவர்கள் வளரட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4:13 நாங்கள் வாசிக்கிறபடியாய் அவர்கள் எல்லா காரியத்திலும் உம்முடைய பலத்தை கொண்டு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தேகங்களையும் எதிர்கொள்ளும் போது நீரே அவர்கள் மெய்ப்பராய் இருக்கிறீர். நீரே அவர்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீர். எல்லா நேரத்திலும் நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு நண்பராய் துணையாளராய் இருக்கிறீர் என்று அவர்கள் அறிக்கை செய்து முழு நிச்சயமாய் உம்மை சார்ந்து கொண்டு ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை நீர் தாரும் சுவாமி. பிதாவே, அவர்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தமானது அவருடைய வாழ்க்கையில நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு செய்கையும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.